வெல்கம் டு பிரணவ் எஜ்ஜு இன்ஃபோஸ். பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவில் வரப்போகுது. ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வருஷம் பிஜி டீச்சர் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மெயினாக ஒரு 4 எக்ஸாம்ஸ் இருக்குது. எஸ்ஜிடி டிஆர்பி, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி, அது போக யூஜிடிஆர்பி, அதுக்கடுத்து பிஜிடிஆர்பி, அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த 4 எக்ஸாமில் எஸ்ஜிடிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி இந்த மூணுத்துலேயுமே ஓசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 40% மார்க் குவாலிஃபையிங் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரிஸான பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 30% மார்க் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யூஜிடிஆர்பியில் உங்களுக்கு ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் ஒரு பிசி கேண்டிடேட்டாவோ இல்லை எம்பிசி கேண்டிடேட்டாவோ ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாவோ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 30% மார்க் அப்படின்னா 150க்கு 30% மார்க் 45 மார்க்ஸ். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 45 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எஸ்ஜிடிடிஆர்பிலையும் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 50% மார்க்ஸ், அதாவது டோட்டலாக 150 மார்க்குக்கு எக்ஸாமு. 50% அப்படின்றப்ப 75 மார்க்ஸ் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பியில் 45% மார்க், அதாவது 67.5 மார்க், 68 மார்க் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 40% மார்க், அதாவது 60 மார்க் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய மற்ற டிஆர்பி எக்ஸாம்ஸில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 40%, மற்ற ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 30% தான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக இருக்குது. பட் பிஜிடிஆர்பியில் மட்டும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அதிகமாக இருக்குது. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எஸ்ஜிடிடிஆர்பி மாதிரியோ யூஜிடிஆர்பி மாதிரியோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி மாதிரியோ ஓசி கேட்டகரிக்கு 40% அப்படின்னும் மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு 30%ஆகவும் மாற்றினா யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 4% செலக்ட் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியரிங் இம்பேர்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி விஷுவலி இம்பேர்டு கேண்டிடேட்ஸ், லோகோமோட்டார் டிசபிலிட்டி அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட் 75 மார்க்குக்கு பதிலாக 74 மார்க் எடுக்கிற பட்சத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகும். இதுவே மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 30% ஆகும் பொழுது அவருக்கு உரிய வேலை அவருக்குரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தமிழ் வழியில் படித்த கிராமப்புற மாணவர்களுக்காக கொண்டு வந்த ரிசர்வேஷன் தான் இந்த 20% பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனில் உள்ள ஒருத்தர் 75 மார்க்குக்கு பதிலாக 74 மார்க் எடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில், ஒரு பிசி, எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்காரு, 74 மார்க் எடுக்கிறாரு, அல்லது ஒரு எஸ்சி கேண்டிடேட், எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருக்கிறாரு, 67 மார்க் எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் செலக்ட் ஆக மாட்டார். அந்த ஒரு மார்க்கில் மிஸ் ஆகும் அவங்களோட வாய்ப்பு. இதுவே அவங்களுக்கு 30% மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கை குறைக்கும் பொழுது அவங்களுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். போன தடவை 2019 பிஜிடிஆர்பிலே நிறைய வேக்கன்சிஸ் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டோட வேக்கன்சிஸ் அந்த எலிஜிபிள் மார்க் அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒதுக்குனாங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 30% ஆகும் பொழுது அந்த வாய்ப்பு அவங்களுக்கே கிடைக்கும். அதே மாதிரி மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்மே நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த இடத்துல வேக்கண்ட்டே இருந்தால் கூட அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த
வாய்ப்பு வந்து கிடைக்காம போகுது. ஒருவேளை மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 30% குறைக்கப்படும் பொழுது, அவங்களுக்குரிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சரி, மினிமம் குவாலிஃபையிங் மார்க்க வந்து குறைச்சா, கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டா, கட் ஆஃப்ல எந்த பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது. 150க்கு 120, 130 எடுக்கிறவங்க வேலைக்கு போக தான் போறாங்க. கடைசியில விளிம்பு நிலையில இருக்கும் பொழுது, ஒருத்தருக்கு அவரோட ரிசர்வேஷன்ல அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதுக்கு தான் வந்து இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல மேஜரா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்து 4 இருக்கு. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி. இதில டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம், அதாவது டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி எக்ஸாம் வந்து பிலிமினரி மெயின் எக்ஸாமில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 40% மார்க்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 30% மார்க்கும் தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2லையும் அதே தான். ஓசி கேண்டிடேட்டுக்கு 40%, மற்ற ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30% தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அது போக டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற டிஇஓ எக்ஸாமில் கூட ஓசி கேண்டிடேட்டுக்கு 40% மார்க்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 30% மார்க்கும் தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அது போக எம்ஆர்பியில் நடத்துகிற அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம், டாக்டர்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஓசி கேண்டிடேட்டுக்கு 35% மார்க்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 30% மார்க்கும் தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஆர்பியில் நடக்கிற நர்சஸ் எக்ஸாமில் ஓசி கேண்டிடேட்டுக்கு 40%, மற்ற ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு 30% மார்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓசி கேண்டிடேட்டுக்கு 35% மார்க்கும், மற்ற ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு 30% மார்க்கும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட பிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 33% தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. 33% தான். அதே மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். அந்த லாங்குவேஜஸில் 25% தான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அது போக மெரிட் பேஸ்டு 7 பேப்பர்ஸ் வந்து எழுதுவோம். அந்த 7 பேப்பரும் தான் வந்து நம்மளோட கட் ஆஃபை தீர்மானிக்கும். அந்த கட் ஆஃபை தீர்மானிக்கிற 7 பேப்பருக்கு கூட 10% மார்க் தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸு. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடக்கிற சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு 35% மார்க் தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அதே மாதிரி கிரேட் 2 கான்ஸ்டபிளுக்கு 35% மார்க் தான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அது போக சில எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் வந்து இதே மாதிரி மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓசி கேண்டிடேட்டுக்கு 40% மார்க்கு, ஓபிசி என்சிஎல் நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்டு, அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 35% மார்க்ஸ் தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓசி, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டு இவங்க எல்லாருக்கும் 33% மார்க்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 25% மார்க்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. அதே மாதிரி டிஆர்பியில் நடத்துகிற டிஎன் செட் எக்ஸாமில் கூட ஓசி கேண்டிடேட்டுக்கு 40% மார்க் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு 35% மார்க் தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடிடிஆர்பி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2020க்கு அப்புறமா தான் இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸையும் அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னையும் வந்து டிஆர்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி 2023யோட நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படின்ட்டு பேஜ் நம்பர் 21ல் கொடுத்துருப்பாங்க. அதில் ஜிஓ நம்பர் 47 ஸ்கூல் எஜுகேஷன் டேட்டட் 25/2/2021 வந்த ஜிஓவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டர்னில் இருக்கிறவங்களுக்கு 40% மார்க் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸான பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 30% மார்க் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 2021 போட்ட ஜிஓவில் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் யூஜிடிஆர்பி 2023ல் வந்து
சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்துமே மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 30% அதாவது 45 மார்க் கொண்டு வந்துமே நெறைய வேக்கன்ஸீஸ் 400க்கும் மேற்பட்ட வேக்கன்ஸீஸ் வந்து நாட் அவைலபிள் வேக்கன்ஸீஸா இருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஜிடிஆர்பில வந்து எந்த ஜிஓவ ஃபாலோ பண்ணி மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 24/7/2003ல வந்து ஜிஓவ ஃபாலோ பண்ணி தான் பிஜிடிஆர்பிக்கு வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மார்க் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஜென்ரல் டர்னில் இருக்கிறவங்களுக்கு 50% மார்க்கும், எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 45% மார்க்கும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 40% மார்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 2003ல் வந்த ஜிஓ. இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பிக்கு வரும்பொழுது 2021ல் வந்த ஜிஓவை ஃபாலோ பண்ணி மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 40%ம் மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு 30%ம் கொண்டு வருவாங்க அப்படின்னு தேர்வர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. டிஆர்பி மாற்றுவாங்கன்னு நம்ம நம்புவோம். 2019ல் நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பிடபிள்யூடி கேண்டிடேட் நிறைய பேருக்கு வந்து மினிமம் எலிஜிபிள் மார்க் எடுக்காமல் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காம போயிடுச்சு. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் எலிஜிபிள் மார்க்கில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸை வச்சு ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாக் வேக்கன்சிஸாக அவங்க வேக்கன்சிஸ் வந்து மாற்றப்பட்டுச்சு. இதில் வந்து சரி அவங்க தான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இதில் இல்லைன்னா என்ன, அவங்க தான் வந்து யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதலாம்ல, அதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 30% தானே அப்படி கேட்கலாம். சில சப்ஜெக்டில் வந்து யூஜிடிஆர்பியில் கிடையாது, பிஜி தான் அவங்க டைரெக்டாக எழுத முடியும். உதாரணத்துக்கு வந்து காமர்ஸ் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கிடையாது, எக்கனாமிக்ஸ் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத முடியாது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எழுத முடியாது. டைரெக்டாக அவங்க எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் வந்து எழுத முடியும். அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கான வாய்ப்பும் வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து டிஆர்பி வந்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. 2019 டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து 74 மார்க் எடுத்திருந்தா கூட அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்க 67 மார்க் எடுத்திருந்தா கூட அவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 59 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எலிஜிபிள் கிடையாது. பட் யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடிஆர்பிலலாம் வந்து 45 மார்க் எடுத்திருந்தாலே போதும், அதுதான் மினிமம் எலிஜிபிள் மார்க் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. மற்ற டிஆர்பி தேர்வு மாதிரி பிஜிடிஆர்பிலையும் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கை வந்து 30% மார்க்காக வந்து டிஆர்பி வந்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் முழுமையாக நம்புகிறாங்க. குறைப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். இது மாதிரியான டீச்சிங் ஜாப்ஸ் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.